வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ணுறதோட டைப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். ஸோ டைப் 2வோட கொஸ்டின் என்னென்னா, ப்ரூஃப் தட் 3√2 இஸ் எ இர்ரேஷ்னல். சரி, இதை எப்படி நம்ம டைப் 1 டைப் 2ன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம எப்படி கேட்டகரி பிரிச்சுக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு டைப் 1ல் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரூட் அப்படிங்கிறதுல இருக்கும். அதாவது √2, √3, √5, √11 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரூட்டில் இருக்கும். இது டைப் 1. டைப் 2 நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, இதோட ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். போத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதோட நான் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3√2 இருக்கலாம், 5√3, இல்லைன்னா ஒரு 8√5. இந்த நம்பர் வந்து இதுதான் சொல்லலை, எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்னை ஜென்ரல் ஃபார்மேட் நான் சொல்லிடுவேன், பட் உங்களுக்கு புரிய மாட்டேங்கி, அதனால் நம்பரில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ டைப் 3 என்னென்னா, இந்த ரூட் நம்பர்ஸோட அடிஷனில் இருக்கும். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கிடலாம், 3 + √2, 5 + √3 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? டைப் 4 நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/√2, 1/√3 இந்த மாதிரி. அதாவது இங்கே இருக்கிற சிங்கிள் நம்பரே 1/ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்தே ஒரே டைப்பில் தான் போட்டுருவோம். பட் சம் அதர் மெம்பர்ஸ்க்கு புரிய மாட்டேங்கி, அதனால நான் சேர்த்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டைப் 5 எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்கிறது அடிஷனில் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ √3 + √5 இந்த மாதிரி இருக்கும். டைப் 6 என்னென்னா, இதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறது. ஓகேவா? மொத்தம் நம்மளோட இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ணுறதுல இவ்வளோ தான் டைப்பு. நம்ம ஆல்ரெடி அப்போ எந்த டைப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்? ஸோ டைப் 1 கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம எந்த டைப் பார்க்கணும்? டைப் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டைப் 2ல் ஃபஸ்ட்டு சம் நான் எடுத்துருக்கிறேன். என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3√2 இஸ் எ இர்ரேஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு ரேஷ்னல் இர்ரேஷ்னல் இதில் எந்த டாபிக் ப்ரூஃப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நாம் ஒரு கான்ட்ரரியாக அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறோம்? ஃபஸ்ட்டு லெட் அஸ் அஸ்யூம் ஆன் த கான்ட்ரரி தட், அந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதுனீங்களோ அதே தான் அப்படியே எழுதுறேன். ஸோ கான்ட்ரரி தட் 3√2, ஏன்னா இங்கே கிவன் ப்ரூஃபில் கொடுத்துருக்கிறது 3√2 இஸ் எ இர்ரேஷ்னல்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ 3√2 இஸ் எ ரேஷ்னல்னு என்ன பண்ணிக்கிறேன்? தப்பாக அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ரேஷ்னல்னாலே ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ரெண்டு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்படிப்பட்ட நம்பராக எக்ஸிஸ்ட் ஆகும்? ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தென் தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் a and b such that, அது எந்த கண்டிஷனில் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ கிவன் சம்மை நம்ம எழுதி அதுக்கு என்ன செய்வோம்? ஈக்குவல் டு a/bன்னு கொடுப்போம். ஸோ டைப் 1னா என்ன பண்ணணும்? பிஏ இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், போத் சைடு ஸ்கொயர் எடுப்போம், நம்மளோட தியரமை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ பெரிய ப்ராசஸர் இருக்குது. இதில் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எப்போவுமே ப்ரூஃபில் உங்களுக்கு இதுக்கு அடுத்து வர டைப்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட லெஃப்ட்டில் ரூட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும், ரைட்டில் ரிமைனிங் இருக்கிற எல்லா டேமையும் கொண்டு போயிடணும். இப்போ நான் இது ரெண்டு எதில் இருக்குது? நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னா நம்மகிட்ட எது ரூட்டோ அதை மட்டும் இங்கே ஹோல்ட் பண்ணுங்கள், ரிமைனிங் இருக்கிற டேமை இங்கிட்டு கொண்டு வாங்க. சரி, ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? a/b இருக்குது. இந்த ரெண்டு டேமும் எதில் இருக்குதுன்னு சொன்னோம்? மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த பக்கம் எழுதும்போது எப்படி எழுதணும்? டிவிஷனில் எழுதணும். அப்போ 3 இந்த பக்கம் வந்தால் எப்படி எழுதணும்? 1/3. ஓகேவா? ஸோ அப்போ 1 × a a, 3 × bனா 3b. இது என்னது உங்களுக்கு? லெஃப்டில் இருக்கிறது √2. ஸோ அப்போ இப்போ இது எனக்கு என்னவாயிடுச்சுன்னா, ரூட்னா நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்? இர்ரேஷ்னல்னு தெரியும். இது என்னது? ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் இருந்தாலே அது என்னது? நம்மளுக்கு ரேஷ்னல்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணால் இந்த இடத்துல என்னவாயிருச்சு? கான்ட்ரடக்ஷன். இது எதனால் கான்ட்ரடக்ஷன் ஆச்சு? நம்ம 3√2 இஸ் எ ரேஷ்னல்னு எடுத்ததுனால. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? தேர்ஃபோர் 3√2 இஸ் எ இர்ரேஷ்னல். If you have any doubt now, then you tell me in the comment box. Thank you.